வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 7 மணி செய்திகளை வழங்குவோர் ஃபோஸ்டர்ஸ் எட்கியர். ஃபோஸ்டர்ஸ் செம ஸ்ட்ராங் செம சேஃப். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒடிசா மாநிலம் பாலசோருக்கு தென்கிழக்கில் உண்டான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு ஒடிசா கடலோர பகுதியில் கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கண்டிப்பாக விரைவில் 2500 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி உறுதி. மகளிர் உரிமைத் தொகைக்கு ஏராளமானோர் விண்ணப்பித்து வருவதாகவும் பேட்டி. கண்டிப்பா இப்போதைக்கு உங்களுக்கு பழைய மாதிரி கண்டினியூவா அந்த 1000 பணம் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். 2500 பணம் கொடுத்துருக்கோம். அதுக்குண்டான வழிமுறைகள் நம்ம எல்லாமே ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கிட்டு தான் வரோம். தமிழ்நாட்டில் தற்போது நடந்திருப்பது அரசியல் பேரிடர் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அரசியல் பேரிடரிலிருந்து தமிழ்நாட்டை திமுகவும் திமுக தலைவரும் மீட்பார்கள் எனவும் உறுதி. சோஃபா வந்தவுடன் சிலர் நம்மை விட்டு சென்று விட்டார்கள். திமுகவிலிருந்து கூட்டணி கட்சிகள் விலகி சென்றதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுக விமர்சனம். சென்னை திருவேற்காடு அருகே நடைபெற்ற திருமண விழாவில் உதயநிதி ஸ்டாலின் சீமான் சந்திப்பு. தமிழக அரசியல் களத்தில் எதிரும் புதிருமாக களமாடி வரும் இருவரும் ஒரே மேடையில் பங்கேற்பு. குதிரை பேரம் உண்மையாக இருந்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருமாவளவன் கருத்து. குதிரை பேரத்தில் ஈடுபடுவது யார் என சம்பந்தப்பட்டவர்களிடம் கேளுங்கள் எனவும் ஆவேசம். குதிரை பேரத்தில் ஈடுபடுவது யார்? தாவேகா என்றால் தாவேகா தலைமையை நேராக கேளுங்கள். திமுக ஈடுபடுகிறது என்றால் திமுக தலைமையிடம் கேளுங்கள். அதிமுக பாதிக்கப்படுகிறது என்றால் அதிமுக தலைமையிடம் இந்த கேள்வியை எழுப்புங்கள். இல்லை, அது உண்மையாக இருந்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அவர் அதில் உடனடியாக தலையிட வேண்டும். அதிமுகவிலிருந்து வெளியேறுபவர்கள் குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதுவரை கருத்து தெரிவிக்காதது ஏன்? விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சரமாரி கேள்வி. இது குறித்து இதுவரையில் அதிமுக பொதுச் செயலாளர் மேனாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே கருத்து சொல்லவில்லை. ஊடகவியலாளர்களும் அதிமுக பொதுச் செயலாளரிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை எங்களை போன்றவரிடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தாவேகாவும் இல்லாத அதிமுகவும் அல்லாத எங்களை போன்றவரிடத்தில் நீங்கள் எழுப்புகிற கேள்வி பொருத்தமில்லாததாக இருக்கிறது. மக்கள் பிரச்சினைக்கு ஆளுநர் மாளிகையை அணுகலாம் என தமிழ்நாட்டுக்கு மட்டும் கூறுவது ஏன் என மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து திரும்பிய ஆளுநர் அர்லேகரின் செயல்பாடு மாறி உள்ளதாகவும் விமர்சனம். போயிட்டு வந்ததுலேருந்து கவர்னர் ஆடி போயிருக்காரு, வசனம் பேசுகிறாரு. நான் எங்கள் மக்கள் குறை இருந்தால் என்கிட்ட கேளுங்கிறாரு. இதே தான் கேரளாவில் ஏன் சொல்ல மாட்டாருன்னு தெரியல எனக்கு. தமிழக உயர்கல்வித்துறையில் RSS ஊடுருவ முயற்சிப்பதாக மாணிக்கம் தாக்கூர் குற்றச்சாட்டு. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மீது களங்கம் ஏற்படுத்த பாஜகவினர் முயற்சிப்பதாகவும் காட்டும். உயர்கல்வித்துறை அமைச்சரை களங்கப்படுத்துவதற்காக RSS, அதுவும் குறிப்பாக உயர்கல்வியிலே RSS ஊடுருவ விரும்புகிறது. கவர்னருடைய முகமுடியை அணிந்து கொண்டு அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே திரு விஸ்வநாதன் அவர்களை களங்கப்படுத்துவதற்காகவும் அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர் உயர்கல்வியினுடைய அமைச்சராக வந்து விட்டார் என்ற பொறாமையின் அடிப்படையிலும் RSS போடுகின்ற சதி திட்டத்தினுடைய பகுதி தான் அண்ணன் நாயனார் ராஜேந்திரன் அவர்கள் அது செய்கிறார்.
சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நாளை காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக மாநில காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அறிவிப்பு. செயற்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் பேட்டி. மிக தெளிவாக இருக்கிறோம். இந்த தாவேகா, காங்கிரஸ், லீக் மற்றும் விசிகே கூட்டணி என்பது நீண்ட நாள கூட்டணியாக மாற்ற வேண்டும். இது மக்கள் நலனை முன்வைத்த கூட்டணி. மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. குதிரை பேர அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்கியதே திமுக தான். குதிரை பேரத்தை அறிமுகப்படுத்திய பெருமை திமுகவையே சாரும் என அமைச்சர் செங்கோட்டையன் கடும் தாக்கு. குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கிய நிலை திமுகவிற்கு இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை, அந்த நிலை இல்லை. அதிமுக தலைமைக்கு அண்ணாமலையை நியமிக்க வேண்டும் என பேசியதாக வெளியான செய்திக்கு ஆவேசத்துடன் பதில் கூறிய KP முனுசாமி. அண்ணாமலைக்கு விளம்பரம் தேடி கொடுக்க சிலர் முயல்வதாக KP முனுசாமி காட்டும். என் தலைவனை பார்க்கிற அந்த கண்கள், அந்த பார்வை எந்த சூழ்நிலையிலும் இன்னொருத்தரை பார்க்காது. அதுதான் அதிமுக. இது நீங்களே செட்டப் பண்ணி இப்படி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அண்ணாமலைக்கு ஒரு விளம்பரத்தை தேடி கொடுக்குறீங்க. அது ஊடகங்களும் இருக்கீங்க, நீங்களும் இருக்கிறீங்க. கேள்விகள் கேட்கின்ற பொழுது ஒரு நியாயமான கேள்வி. 54 வருஷமா இருக்கிற ஒரு கட்சியை நேத்து எங்கேயோ ஓடி வந்த ஒரு நபருக்காக நாங்க தீர்மானம் போடணும்னு சொல்ற ஒரு கேள்வி கேட்கறீங்களே, உங்களுக்கு அது தர்மமா இருக்கிறதா? ஜனநாயக ரீதியில் விமர்சித்த திமுக MLA அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தது பழிவாங்கும் நடவடிக்கை என KP முனுசாமி கண்டனம். விஜயின் தவறான நடவடிக்கைகளால் தாவேகா ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிப்பது கேள்விக்குறிதான் எனவும் விமர்சனம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஜனநாயக முறைப்படி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி விமர்சனம் செய்தவரை கைது செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது உடனே அவர் முன்ஜாமீனுக்காக செல்கிறார். அப்படி சென்று அது இல்லை என்று மனு நிராகரிக்கப்பட்ட உடனேயே அடுத்த 60வது நிமிடத்தில் அந்த சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்கிறார்கள். எவ்வளவு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை! ஆட்சிக்கு 50 நாட்கள் ஆகவில்லை. எவ்வளவு பெரிய தவறுகளை இந்த முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். இவர் எங்கு இந்த ஆட்சியை தொடர்ந்து 5 ஆண்டுகள் நடத்த முடியும் என்பது கேள்வி, இவருடைய நடவடிக்கையாலே கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாவிற்கு எதிராக ஒரு வீரப்பன் அல்ல, லட்சக்கணக்கான வீரப்பன்களை உருவாக்குவோம். மேகதாது அணை திட்டத்தை தடுக்க கோரி கும்பகோணத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. எங்க இருக்கு? காவிரி ஆத்துல இருக்கு. அப்பத்துல நம்ம உரிமை கொண்டாடுறோம் காவிரிக்கு. அந்த உரிமையை இன்னைக்கு நம்ம விட்டு தருவோமா? முடியுமா? விட்டுடுவீங்களா? விட மாட்டோம். சொன்னாரு பாரு நம்ம மைனர். ஒரு வீரப்பன் இல்ல, லட்சக்கணக்கான வீரப்பன் தயார் நாங்க செய்வோம். நாங்க என்ன எல்லை கூட நாங்க போத்தோம். ஆளுநர் மாளிகைக்கு பொதுமக்களை அழைத்து போட்டி அரசாங்கம் நடத்த அர்லேகர் முயற்சி என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கண்டனம். ஆளுநர் நடவடிக்கை அரசு முதல்வரும் தடுத்து நிறுத்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னை மாநகராட்சி சார்பில் செயல்பட்டு வரும் முதல்வர் படைப்பகம் பெயரில் இருந்து முதல்வர் என்ற சொல் நீக்கம். சமீபத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டது சர்ச்சைக்குள்ளான நிலையில் படைப்பகம் பெயர் மாற்றப்பட்டதால் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பு. சென்னையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் மீண்டும் ரயில்கள் இயக்கம். 5 மணி நேரத்திற்கு பிறகு ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையில் ரயில் நிலையங்கள் பயணிகள் காத்திருப்பு. இன்னும் சற்று நேரத்தில் நடைமேடை 2 வந்து கொள்ளும். Passengers kind attention please. தமிழகம் முழுவதும் 2வது நாளாக நடைபெற்ற பள்ளி ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு. தீவிர பரிசோதனைக்கு பின் தேர்வெழுத அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள். சிவகாசி அருகே அஞ்சக உரிமையாளர் வீட்டில் சினிமா பாணியில் 93 சவரன் நகைகள் கொள்ளை. பிடிக்க முயன்ற அச்சக உரிமையாளரை ஆயுதங்களால் மிரட்டிவிட்டு காரில் தப்பியோடிய கொள்ளை கும்பல். கூடங்குளம் 1வது அணு உலையில் ஏற்பட்ட பழுதால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தம்.
தமிழ்நாட்டுக்கான 562 மெகாவாட் மின்சாரம் கிடைப்பதில் தற்காலிக சிக்கல். விடுமுறை தினத்தையொட்டி குற்றாலம் அருவிகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து வருவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. மெயின் அருவியில் தண்ணீர் வரத்து ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள். விடுமுறை தினத்தையொட்டி நூற்றுக்கணக்கானோர் தங்கள் குடும்பத்தினருடன் குவிந்து உற்சாக குளியல். செங்கோட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வேரோடு சாய்ந்து விழுந்த ராட்சத மரம். தமிழக கேரள மாநிலங்களை இணைக்கும் சாலை துண்டிக்கப்பட்டதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். விடுமுறை தினத்தை முன்னிட்டு சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அலைமோதிய பொதுமக்கள். விலையை பொருட்படுத்தாமல் விரும்பிய மீன்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். பச்சை பசேல் என காட்சியளிக்கும் செடி கொடிகளையும் விதவிதமான வண்ணங்களில் பூத்து குலுங்கும் மலர்களையும் கண்டு வியந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. கேரள மாநிலத்தின் வனப்பகுதியில் காட்டு யானை மீது ஒய்யாரமாக நின்றபடி செல்லும் மயில். சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோ. மகாராஷ்டிர மாநிலம் பூனேவில் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த சாலையை பிளந்து கொண்டு வெளியேறிய வெள்ளம். தொடர் கனமழையால் புதிய சாலை பிளந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. குழந்தைகளை பாலியல் ரீதியாக சுரண்டும் விளம்பரங்களை முழுமையாக நீக்குமாறு இன்ஸ்டாகிராமிற்கு மத்திய அரசு நோட்டீஸ். அடுத்த 7 நாட்களுக்குள் விரிவான விளக்கத்தை அளிக்கவும் உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு அடிவாரத்திலிருந்து பிரகாரம் வரை 3550 படிக்கட்டுகளில் நடந்தே சென்ற 116 வயது மூதாட்டி. தள்ளாத வயதிலும் சற்றும் சளைக்காமல் ஏறிய மூதாட்டிக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பாராட்டு. தனது 61வது வயதில் 3வது திருமணம் செய்தார் பாலிவுட் திரையுலகின் முன்னணி நடிகரான அமீர் கான். மும்பை பாந்த்ராவில் உள்ள தனது வீட்டில் எளிமையான முறையில் கௌரி ஸ்பாரட் என்பவரை திருமணம் செய்த நிலையில் முதல் மகனுக்கு முத்தமிட்டும் ஆடிப்பாடியும் மகிழ்ச்சி.